welcome to my channel Let's Play Fantasy. இன்னைக்கு வந்து CSK vs BBKS மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்களை நீங்க சீக்கிரமா உடனடியா பார்க்க முடியும். சோ இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா IPL 49வது மேட்சான சென்னை வர்சஸ் பஞ்சாப் மேட்சுக்கான பிரிவு தான். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை நமக்கு வந்து 7:30 மணிக்கு நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் அண்ட் முக்கியமான மேட்ச். நம்ம சென்னையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்குது. எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு ஸ்டேடியம் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ நீங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் சேனல்ல நம்ம வந்து ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸும் மெகா கான்டெஸ்டுக்கான டீம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அது போக 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் அதெல்லாம் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஆகாம இருந்து சேனலை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா பிச் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா உங்களுக்கு வந்து நம்ம வந்து அபிஷியலா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க மற்ற ஆப்புக்கும் ஃபோக்கஸ் 11க்கு உள்ள என்ட்ரி ஃபீஸ் வந்து நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா காம்படிஷன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். எல்லாருமே புது புது ஆப்போனண்டா வர்றாங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் விளாண்டு. ஸோ அதுக்கான வின்னிங் ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்ல. ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும். அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த 5+1 இந்த ஃபேண்டசி மோடு உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க 11 பிளேயர்லாம் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் 6 பிளேயர் கிரியேட் பண்ணி அந்த 6 பேர்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போட்டு ஈஸியா வின் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். இன்வைட் கோட் லெட்ஸ் பிளேன்னு பயன்படுத்திக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிச்சு. ஸோ நம்ம இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும். முதல் ரீசன் பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து பேட்டிங் வந்து நல்ல சாதகமா இருந்திருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் இந்த சீசன்ல 5 மேட்ச் நடத்திட்டாங்க. எல்லா மேட்சுமே பேட்ஸ்மேன் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ரொம்ப பவுலிங் சப்போர்ட்லாம் கிடையாது. லாஸ்ட் மேட்ச் எப்படியோ SRH வந்து ரொம்ப கேவலமா ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு. ஆனா பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான பிச்சு. அதாவது ஆஃப் சைடு வந்து பாத்தீங்கன்னா 67 மீட்டரும், லெக் சைடு வந்து பாத்தீங்கன்னா 64 மீட்டரும், ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா 77 மீட்டரும் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. ஓரளவுக்கு நார்மலான பிச் தான். ஒரு 80ஓ இல்ல 70ஓ அந்த மாதிரி ஆஃப் சைடு லெக் சைட்லாம் வரல. ஒரு நார்மலான ஒரு பவுண்டரி லைன் தான் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. பிச்சோட வியூவை பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த குறிப்பா இந்த பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல சரியான பனி. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் போடவே முடியாது நாங்க. ஆனாலும் லாஸ்ட் மேட்ச்ல நல்ல பனி விழுந்தாலும் பவுலிங் வந்து சாதகமா ஆயிருச்சு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் பனி வந்துருச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப பனி வந்ததுனால செகண்ட் பவுலர்ஸால பெருசா பவுல் பண்ண முடியாது. SRH ஈஸியா வின் பண்ணாங்க. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்தது. ஆனா இந்த பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த பிச்சு வீடியோ மேட்சோட பிச்சு ரிப்போர்ட் போடும்போது நான் சொன்னேன். அதாவது இந்த பிச்சில் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் தான் ஈஸியா வின் பண்றாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா CSKக்கு இது ஒரு ஹோம் அட்வான்டேஜ். சோ அதனால என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா லக்னோக்கு அகைன்ஸ்டாவும் CSK வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் பவுல் பண்ணுவாங்க. ஆனா லக்னோ வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல. ஆனா SRH வந்து டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது ஹோம் அட்வான்டேஜ் தான். அது என்னதான் இருந்தாலும் ஹோம் அட்வான்டேஜ் வந்து எப்படி வேணாலும் மாறலாம். ஆனா செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு வந்து அட்வான்டேஜ் அதிகம். குறிப்பா இன்னைக்கு மேட்ச்ல CSKக்கு வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா CSK வின் பண்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. அதேதான் CSK வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா 50-50 தான். எப்படி வேணாலும் வந்து மேட்ச் வந்து மாறலாம். ஏன்னா பஞ்சாபோட பேட்டிங் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. திடீர்னு ஒரு நாள் பயங்கரமா ஆடுறாங்க, திடீர்னு கேவலமாவும் ஆடுறாங்க. ஸோ அதனால எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா 50%, பேட்டிங் செகண்ட்னா 95% வரைக்கும் நம்ம வந்து CSKவை நம்பலாம். ஸோ லாஸ்டா நடந்த 4 மேட்ச் ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒரு சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ CSK vs SRH மேட்ச் பாருங்க. 212 ரன் அடிச்ச CSK வந்து SRH 78 ரன் வித்தியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஃபுல்லா ஃபாஸ்ட்டுக்கு தான் இந்த பிச் வந்து சப்போர்ட் பண்ணுது இந்த சீசன்ல. அதாவது குறிப்பா CSK பிச்சுனாலே ஸ்பின்னரை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதாவது போன சீசன்ல பாத்தீங்கன்னா மோயின் அலி, தீக்ஷனா, ஜடேஜா இந்த 3 பேரை வச்சு நல்லா அட்டாக் பண்ணாங்க. ஆனா இந்த சீசன் வந்து அப்படி இல்ல, ஃபுல்லா ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் கிடைக்குது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா மட்டும்தான் மெயின் ஸ்பின்னரா இருக்கிறாரு. மோயின் அலிக்கு கூட ஓவர் வந்து கொடுக்கறது இல்ல. அதுக்கு முந்தின மேட்சும் பாத்தீங்கன்னா 7 விக்கெட்டும் ஃபாஸ்ட் தான் எடுத்தாங்க. ஆனா இந்த மேட்ச் 210 ரன் அடிச்சு வந்து
பாத்தீங்கன்னா லக்னோ வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாம லக்னோ வந்து 7 விக்கெட் வித்தியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணாங்க. சோ ரெண்டுக்கான வித்தியாசத்தை பாத்துக்கோங்க, செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கான வித்தியாசத்தை. இது வந்து கேகேஆர் வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் வந்து சிஎஸ்கே ஒன் சைடா வந்து பாத்தீங்கன்னா 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் மட்டும்தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஸ்பின்னருக்கு வந்து சப்போர்ட் கிடைச்சது. அண்ட் இந்த மேட்சும் ஆப்வியஸ்லி ஃபாஸ்ட்டுக்கு தான் அதிகமாக விக்கெட் கிடைச்சது. அண்ட் சிஎஸ்கே 206 ரன் அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து ஒரு 200+ அடிச்சாதான் அவங்க வந்து அந்த கேம்ல இருக்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்லா விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு வந்து அட்வான்டேஜ் வந்து இருக்கு. குறிப்பா சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங்னா கன்ஃபார்ம் வின்னிங்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் வைஸா பாருங்க, டோட்டலா நமக்கு வந்து 5 மேட்ச் நடந்திருக்கு. 2 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 3 பேட்டிங் செகண்ட். 0ல இருந்து 150க்குள்ள 4 இன்னிங்ஸ், 189க்குள்ள 2 இன்னிங்ஸ், 190+ பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ். ஹை ஸ்கோர் லக்னோ 213, லோ ஸ்கோர் எஸ்ஆர்எச் 134 ரன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 28 மேட்ச் ஆடி இருக்காங்க 2 டீமுமே. அதுல 15 வின் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே, 13 தோத்துருக்காங்க. பிபிகேஸ் 13 வின் பண்ணிருக்காங்க, 15 தோத்துருக்காங்க. 240 ஹை ஸ்கோர், 120 லோ ஸ்கோர், 231 ஹை ஸ்கோர், 92 லோ ஸ்கோர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பவுலர்ஸோட பேட்டில் பார்த்துடலாம். ஸோ எப்படி வந்து சிஎஸ்கே பேட்ஸ்மேன் வந்து பஞ்சாப் பவுலர்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைகோட் வந்து சிக்கண்டர் ராசா பால்ல ஒரு டைமும், சிங்கு பால்ல ஒரு டைமும், ரபடா பால்ல ஒரு டைமும். என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேட்டில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது சிங் வந்து ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்றாரு ஒரு ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் சாம் கரன் போட்டாருன்னா 2வது ஓவர் சிங்கு, 3வது ஓவர் ரபடா அப்படி போடுறாங்க. இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவர் சிங்கு, 2வது ஓவர் ரபடா. அந்த மாதிரி ரபடா சிங் வந்து ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்றாங்க. ஒருவேளை இன்னைக்கு வந்து ருத்ராஜ் வந்து பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை இந்த பேட்டில் ஒர்க் ஆச்சுன்னா. ரஹானே வந்து பாத்தீங்கன்னா சிங்கு பால்ல ஒரு டைம், ரபடா பால்ல ஒரு டைம், ராகுல் சகார் பால்ல ஒரு டைம். சோ இவரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஓப்பனிங் பவுலருக்கு விக்கெட் விட்டுருக்கிறாரு. சிவம் துபே சிங்கு பால்ல ஒரு டைம், ரபடா பால்ல 2 டைம், லிவிங் ஸ்டோன் பால்லையும் ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்கிறாரு. ஜடேஜா சிங்கு பால்ல ஒரு டைம், ரபடா பால்ல 2 டைம், சாம் கரன் பால்ல ஒரு டைம், லிவிங் ஸ்டோன் பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்கிறாரு. தோனி வந்து ரபடா பால்ல 2, ராகுல் சகார் பால்ல 2 டைம் விக்கெட் விட்டுருக்காரு. மொயின் அலி சிங்கு பால்ல 1, சாம் கரன் பால்ல 1, ராகுல் சகார் பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ பவுலர்ஸ் பேட்டில் பார்த்துக்கோங்க, சிங்கு ரபடா வந்து நல்லா விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இப்போ வந்து பஞ்சாப் பிளேயர்ஸ் வந்து எப்படி சென்னை பவுலர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தவான் வந்து மொயின் அலி பால்ல 2, ஜடேஜா பால்ல 1, தீபக் சகார் பால்ல 1, தேஷ் பாண்டே பால்ல ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்காரு. பிரப் சிம்ரன் சிங் வந்து ஜடேஜா பால்ல ஒரு டைம் விக்கெட் விட்டுருக்காரு. லிவிங் ஸ்டோன் ஜடேஜா பால்ல 1, தேஷ் பாண்டே பால்ல 1. அடுத்து சாம் கரன் வந்து மொயின் அலி பால்ல 1, பத்திரானா பால்ல ஒரு டைமும், ஜித்தி சர்மா வந்து தேஷ் பாண்டே பால்ல ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாருமே நியூ பிளேயர்ஸ், அதாவது பிரப் சிம்ரன் சிங், அடுத்து ஜித்தி சர்மாலாம் புதுசா லாஸ்ட் இயர் தான் வந்தாங்க அந்த மாதிரி, அதனால பெருசா அவங்களுக்கான விக்கெட் இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஸ்கோர் கார்டை பார்த்துட்டு டிஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணணும் ப்ரோ, அதான் ஈஸியா இருக்கும் டீம் செலக்ட் பண்ண நீங்க. ஸோ அதனால பிளேயர்ஸோட ஸ்கோர் போர்டை மட்டும் நம்ம பார்த்துட்டு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ ருத்ராஜ் கைக்வாடும் ரஹானேனா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ருத்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. டோட்டலா பாத்தீங்கன்னா 9 மேட்ச்ல 5 மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாப் ஸ்கோர் வந்து ஒரு 30+ ரன் வந்து ஈஸியாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ரஹானே பொறுத்த வரைக்கும் ஒரு 9 மேட்ச்ல 8 மேட்ச் பேட்டிங் லைனப்ல இருந்து ஒரு 3 மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா ஒரு 30+ ரன் வந்து ஆடி கொடுத்திருக்காரு. மிச்சல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே, அதாவது பவுலிங் இருக்கு, பட் பவுலிங் வந்து அவர் பெருசா ஆப்ஷன் எடுக்கல. மொத்தமே இந்த ஐபிஎல் சீசன்ல 2 ஓவர் தான் பவுலிங் பண்ணாரு. பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் தான் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தாரு. அதுக்கு முன்னாடிலாம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 25, ஒரு மேட்ச் 34 அடிச்சாரு. அதுக்கப்புறம் எல்லாமே 25, 24, 22 அந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணாரு. அதுவும் ரொம்ப எக்கனாமி ரன் ரேட் வந்து ரொம்ப ஆவரேஜா தான் வச்சிருந்தாரு. சிவம் துபே சொல்ல வேணாம், இந்த சீசன்ல ஒரு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஆடின பிளேயர் தான் எல்லா மேட்சுமே. இப்ப ருத்து கூட பாத்தீங்கன்னா சில மேட்ச்ல 15, 1, 26 அடிச்சானா, சிவம் துபே அப்படி இல்ல, கன்சிஸ்டன்சியா பாத்தீங்க அப்படின்னா 9 மேட்ச்ல 7 மேட்ச் வந்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காரு. மொயின் அலி பெருசா வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கும் யூஸ் ஆகல, பவுலிங்க்குமே பாத்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணல. ஏன்னா இம்பாக்ட் சப் இருக்கிறதுனால அவங்க வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. 7வது ஆப்ஷன்ல தான் மொயின் அலி வராரு. பட் ஸ்பின்னர் அப்படிங்கும் போது
ரெண்டாவது மெயின் ஸ்பின்னராகவும் இருக்கிறாரு. ஸோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜடேஜா வந்து பேட்டிங் பிளஸ் போலிங் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர். எப்படியாச்சும் எதுலயாச்சும் ஒரு இதுலயாச்சும் பாயிண்ட் வாங்கி கொடுத்துறாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு முந்தின மேட்ச்ல ஒரு 16 ரன் 57 ரன். இந்த மேட்ச் ஃபிளாப். இது 3 விக்கெட் 31 ரன் 21. ஸோ எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா வந்து மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்துருவாரு. அதுவும் குறிப்பா சென்னை மாதிரியான பிச்சில் விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு இருக்கு. தோனி லாஸ்ட் 1 ஓவர் இல்லைன்னா லாஸ்ட் 2 ஓவர் பேட்டிங் பண்றாரு. எப்பயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹை ஸ்கோர் கிடைக்கும். மற்றபடி பெருசா தோனியை யாருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு டீம்ல 2 டீம்ல வேணா ட்ரை பண்ணலாம். அடுத்து தீபக் சகார் கம்ப்ளீட்டா ஒரு 4 ஓவர் போலிங் பண்றாரு. பட் இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சதுல் தக்கரை இம்பாக்ட் சப்பா எடுக்கிறதுல இருந்து அவருக்கான ஓவர் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. முதல்ல வந்து பாருங்க சதுல் தக்கர் இல்லாத நேரத்துல ஃபுல்லாவே ஓவர் போலிங் பண்ண தீபக் சகார். சதுல் தக்கர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓவர் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. சதுல் தக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 ஓவர் போலிங் பண்றாரு. தீபக் சகாரும் 3ல இருந்து 4 ஓவர் போலிங் பண்றாரு. இந்த பத்திரானா, முஸ்டபிஸ் ரஹ்மான், தேஷ்பாண்டே இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் 4 ஓவர் போலிங் பண்ணிடுறாங்க. ஸோ பத்திரானா, முஸ்டபிஸ் ரஹ்மான் கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணிடுவாங்க. மேக்சிமம் மேட்சஸ்ல வந்து பவுல் பண்ணிடுவாங்க. இந்த 2 பேரும் தான் டெத்லயும் பவுல் பண்றாங்க. ஸோ எல்லா மேட்சுமே விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் சிஎஸ்கேயோட ஸ்கோர் கார்டு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து வந்து பஞ்சாப் பிளேயர்ஸ் எப்படி இந்த சீசன்ல ரீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு பாருங்க. தவான் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டா இல்லைன்னா உள்ள வரமாட்டாரு. ஃபிட்டா இருந்தாருன்னா அவருக்கு வந்துருவாரு. ஸோ அப்படி இல்லைன்னா ரூசோ வந்து வெளியே எடுத்துருவாங்க. ஸோ அப்படி தவான் ஆகலைன்னா வெளியே ரூசோ வந்து கண்டிப்பா உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ பேஸ்டோ வந்து இந்த சீசன்ல ஒரே ஒரு மேட்ச் 42 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் மேட்ச்ல கேகேஆருக்கு அகேன்ஸ்டா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆனாரு. இது எல்லாமே ஃபிளாப் தான். அடிச்சா நல்ல ஸ்கோர் இல்லைன்னா அவ்வளவுதான். பிரபு சிம்ரன் சிங்கும் ஒரு நல்ல ஹார்ட் ஹிட்டர். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு நினைப்பாரு. டே செட் ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்கோர் வந்து வரும். ஆனா இந்த சீசன்ல ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் டு அதர் பிளேயர்ஸ் அது நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சாம் கருண் முக்கியமான ஒரு பிளேயர். எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுல சாம் கருண் வந்து வேற லெவல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜித்தி சர்மா இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட ஒரு 30+ ரன் அடிக்கவே இல்லை. அதிகபட்சமா 27, 29 இதுதான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர். சஷாங்க் சிங் சொல்லவே வேணாம். இந்த சீசன்ல ஒரு 3 மேட்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 மேட்சாவே நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த டீமுக்கு வந்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அசுதோஷ் வந்து ஒரு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு அந்த டீமுக்கு வந்து 30, 61 ரன் சொல்லி நல்லாவே அந்த சஷாங்க் சிங்கும் அசுதோஷும் சர்மாவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க 2 பேருமே. அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஹார்பிட் பாரு, ரபடா, ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகார், சிங் இந்த 5 பேருமே பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து ஒரு 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுறாங்க. சாம் கருண் வந்து பாத்தீங்கன்னா 6வது ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. ஸோ 6 மெயின் பவுலர்ஸ் வந்து கட்டாயம் இருக்கிறாங்க. இதுல சாம் கருண் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா எல்லா மேட்சுமே ஒரு 4 ஓவர் வரைக்குமே பவுலிங் எடுக்கிறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஹார்பிட் பாருக்கு வந்து மேக்சிமம் 3ல இருந்து 4 ஓவர், இல்ல அப்படின்னா ராகுல் சகாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கம்மி பண்றாங்க சில டயத்துல, இல்ல அப்படின்னா ஹர்ஷல் பட்டேலுக்கு கம்மி பண்றாங்க. ஆனா கண்டிப்பா ரபடா வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் போலிங் பண்ணிடுறாரு. மேக்சிமம் வந்து ரபடா வந்து 4 ஓவர் போலிங் பண்ணிடுறாரு. சிங்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் போலிங் எடுக்கிறாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட், முந்தின மேட்ச்ல 2 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட். சாம் கருண் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் வந்து எடுக்கிறாரு. ஒரு விக்கெட் எல்லாருமே கட்டாயமாவும் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யார் யார் வந்து என்னென்ன பெர்சன்டேஜ்ல செலக்ட் பண்ணியிருக்கா, எப்படி வந்து உங்க ஆப்போனன்ட் வந்து டீம் செட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஒரு ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் போட்டாலும் சரி, இல்ல அப்படின்னா ஒரு 3 மெம்பர் லீக்கோ இல்ல 4 மெம்பர் லீக் எப்படி ட்ரை பண்ணாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டீம் வந்து செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பிளேயர் இருக்கிறாங்க, பஞ்சாப் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இருக்கிறாங்க. ஸோ 2 பிளேயர்ஸும் அது இப்போ ருத்ராஜ்னா 94% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியா வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வே ஒரு மஸ்ட் பிக். அதாவது நீங்க இப்போ ஒரு 11 பேர் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட வந்து நீங்க வந்து கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முதல் பிளேயரா சூஸ் பண்ணலாம். 94% பேர் வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் வந்து எடுத்திருக்காங்க. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவம் துபே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2வது முக்கியமான ஆப்ஷன்ல இருப்பார். ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா வந்து மூணாவது ஆப்ஷன்ல இருப்பாரு. நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்திரானா. சோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேர், அதாவது ஒன்னாவது வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா, நாலாவது வந்து பாத்தீங்கன்னா பத்திரானா. இந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் பிக் ஆப்ஷன். நீங்க ஸ்மால் லீக் டீம் போட்டாலும் சரி, கிராண்ட் லீக் டீம் போட்டாலும் சரி, இந்த 4 பேரையுமே எல்லா டீம்லயுமே செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 4 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கு. அதே மாதிரி நீங்க பஞ்சாப் டீம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சாம் கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த முதல் ஆப்ஷன்ல வந்து கண்டிப்பா வந்துருவாரு. ஏன்னா பேட்டிங்கும் இருக்கு பிளஸ் பவுலிங்கும் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரபடாக்கு வந்து இந்த மேட்ச்ல வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா பவுலர்ஸோட பேட்டில் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க, நல்லாவே விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ அதை வச்சு இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 11 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாவது சாம் கரனும், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரபடாவும், இந்த 2 பேரையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இன்னைக்கு வந்து அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரெண்டாவதுல வந்து பாத்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 48% பேர் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தேஷ்பாண்டே ஒரு 34% பேர் எடுத்திருக்காங்க. பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மினிமம் 3 பவுலர்ஸ் தேவை. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒன்னு ஜடேஜாவை எடுத்துட்டோம், ஒன்னு பத்திரானாவை எடுத்துட்டோம். ஸோ 2 பவுலர் போதுமானது. மூணாவது பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தீபக் சகார் இருக்காரு. 5% தான் தீபக் சகாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. முஸ்தபிசுர் ரஹ்மான 48, சதுல் தக்கர் வந்து 1, தேஷ்பாண்டே வந்து பாத்தீங்கன்னா 34. ஸோ இந்த 4 பவுலர்ஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பவுலரை சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மோஸ்டா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் டெத்ல பவுல் பண்றது முஸ்தபிசுர் ரஹ்மான். அந்த குறிப்பா அந்த 17 to 20 பவுல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் தான் பவுல் பண்றாரு. அதனால நீங்க முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கே வந்து பாத்தீங்கன்னா போறது வந்து பெஸ்டா இருக்கும். ஸோ மூணாவது 5வது ஆப்ஷன்ல முஸ்தபிசுர் ரஹ்மானை வந்து நீங்க வந்து தாராளமா சூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னா தீபக் சகாரை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா 5% தான். ஒருவேளை முஸ்தபிசுர் ரஹ்மான் இன்னைக்கு ஒரு விக்கெட் தான் எடுக்காரு, தீபக் சகாரும் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. ஸோ ஒரு விக்கெட் எடுக்காரு, இவரும் ஒரு விக்கெட் எடுக்காருன்னா சேம் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. அதேதான் முஸ்தபிசுர் ரஹ்மான் ஒரு விக்கெட்டும், தீபக் சகார் இன்னைக்கு சப்போஸ் 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க ஈஸியா வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரீசன் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. அதனால ஒரு விக்கெட் அட்லீஸ்ட் முஸ்தபிசுர் 1 எடுத்தா அவரும் 1 எடுப்பாருன்னா நீங்க தைரியமா வந்து தீபக் சகாரை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேட்டிங் ஆப்ஷன்ல மிச்சலை வந்து கண்டிப்பா ட்ரை பண்றாங்க. 71% வந்து பாத்தீங்கன்னா மிச்சலை வந்து எல்லாருமே எடுத்திருக்காங்க. அது நம்மளோட ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா அஜாங்கே ரஹானையும் மொயின் அலி. சோ மிச்சலுக்கு பதிலா இன்னைக்கு வந்து நீங்க மொயின் அலியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் ரஹானையை வந்து நீங்க எடுக்கலாம். சோ ரஹானே கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்கிறாரு. மொயின் அலியும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பவுலிங் ஆப்ஷன் இல்ல, ஏன்னா 7வது பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. சோ சேஃபா எல்லாருமே போறவங்க எல்லாருமே 71% மிச்சல் எடுத்திருக்காங்க. மிச்சல் எடுத்து கொடுக்கக்கூடிய பாயிண்ட் நீங்க மொயின் அலியோ இல்ல ரஹானையோ எடுப்பாங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த இடத்துல ரஹானையை வச்சு நீங்க மிச்சலுக்கு போயிடலாம். மேபி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரிஸ்க் எடுக்கிறது உங்க கையில. சோ சேஃபா இப்போ மஸ்ட் பிக்ல வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாடு, அடுத்து சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, பத்திரானா. 5வது ஆப்ஷன்ல முஸ்தபிசுர் ரஹ்மான் வேணுமா இல்லைன்னா தீபக் சகார் வேணுமாங்கிறது உங்களுக்கு. 6வது வந்து எல்லாருமே சேஃபா போறது மிச்சலை வந்து எடுப்பாங்க. சோ மிச்சல் வேணுமா இல்லைன்னா ரஹானையை வச்சு ரிஸ்க் எடுக்க போறீங்களா இல்ல மொயின் அலியை வச்சு ரிஸ்க் எடுக்க போறீங்களாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சாம் கரன், ரபடா இல்ல அப்படின்னா ஹர்ஷல் படேல தான் நிறைய பேர் எடுத்துக்காங்க பவுலிங் ஆப்ஷன்ல. எனக்கு ஹர்ஷல் படேலை விட ரபடா வந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பவுல் பண்றாரு, ஒரு விக்கெட் எல்லா மேட்ச் எடுத்து கொடுக்குறங்கிறதால நான் ரபடா வச்சிருக்கிறேன். அண்ட் ஹர்ஷல் படேலையும் நீங்க போக்கஸ் பண்ணலாம். பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஷிகர் தவான் வந்தாருன்னா ஓகே, ஏன்னா சிஎஸ்கே கூட ஷிகர் தவான் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஆவரேஜும் நல்லா வச்சிருக்காரு, கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அண்ட் பேஸ்ட்ரோ, பிரபு சிம்ரன் சிங்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பெருசா, அதாவது 87%, 60% எடுக்கிறதுக்கு ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த லெவலுக்கு சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா ஸ்கோர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் இந்த சஷாந்த் சிங், அசுதோஷ் சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸை போக்கஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஸ்பின்னர் ராகுல் சகார் அண்ட் ஹர்பீட் பார், இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ட்ரம்ப் கார்டா நீங்க இன்னைக்கு மேட்ச்ல வந்து எடுத்து பார்க்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல ரபடா, ஹர்ஷல் படேல், சிங் இந்த 3 பேருமே பெஸ்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். சிஎஸ்கே ஒன்றும் விக்கெட்டே விடாமலாம் ஆட மாட்டேங்கிறாங்க ஒரு மேட்ச்மே. கண்டிப்பா ஒரு 4ல இருந்து 5 விக்கெட் விடுறாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பா ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து ஈஸியா கிடைக்கும். ஸோ ஒரு பேட்ஸ்மேன் வந்து 30 ரன் ஸ்கோர் பண்றதை ஈக்குவல் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா
ருத்ராஜ் கைக்கோட கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் வந்து பத்திரானாவும் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இல்ல அப்படின்னா வைஸ் கேப்டனை வந்து சாம் கர்னை வந்து விசியா ட்ரை பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல வந்து சாம் கர்னை வந்து கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா பேட்டிங்கும் இருக்கு, பவுலிங்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னா ஒரு 25 பாயிண்ட். ஒரு பேட்டிங் வந்து கண்டிப்பா சிஎஸ்கே கூட சாம் கர்ன் பேட்டிங் வந்து ஆகணும், ஏன்னா விக்கெட் எடுத்துருவாங்க. ஸோ ஒரு 20 ரன்ல இருந்து 25 ரன் அடிச்சாலும் ஒரு மினிமம் ஒரு 50+ பாயிண்ட் கேரண்டியா இருக்கும். ருத்ராஜ் கைக்கோட் வந்து 50+ ரன் அடிக்கிறத கண்டிப்பா சாம் கர்னால ஈக்குவல் பண்ணி கொடுக்க முடியும். அதனால இன்னைக்கு மேட்ச்ல கேப்டனா சாம் கர்னையும் வைஸ் கேப்டனா நீங்க வந்து பத்திரானாவையுமே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாரு அப்படின்னா டெத்ல கண்டிப்பா பவுல் பண்ணி விக்கெட் எடுப்பாரு பத்திரானா, 2 விக்கெட். ஸோ 2 விக்கெட் எடுத்தாருன்னா ருத்ராஜ் அடிக்கிற ஒரு 50 ரன் ஈக்குவல் பண்ணுவாரு. அதனால சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா கேப்டன் ருத்ராஜ் கைக்கோடையும் வைஸ் கேப்டன் வந்து சாம் கர்னும், ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்கன்னா கேப்டன் வந்து சாம் கர்னையும் வைஸ் கேப்டன் வந்து பத்திரானாவையும் ட்ரை பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக் மாதிரியான லீக்ஸ்ல வந்து மொயின் அலியை ட்ரை பண்ணுங்க கேப்டனா. ஏன்னா ஒரு மெயின் ஸ்பின்னர் தான், அவர் திடீர்னு சிஎஸ்கே பிச்சில் நல்லா விக்கெட்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த காரணத்துக்காக நீங்க மொயின் அலியெல்லாம் கேப்டனா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ராகுல் சகாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம்லயாச்சும் வைஸ் கேப்டன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஜிதேஷ் சர்மா, அந்த லோ பெர்சன்டேஜ் பிக்ல உள்ள ஜிதேஷ் சர்மா, அதுக்கடுத்து அசுதோஷ் சர்மா, அதுக்கப்புறம் ராகுல் சகார், இந்த 3 பேரையும் கொஞ்சம் கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மொயின் அலி, ரஹானே, தீபக் சகார், சதுல் தக்கர்லாம் இப்போ ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டீம்ல வந்து கேப்டனா போட்டு விட்டுருங்க. திடீர்னு ஒரு லாஸ்ட் மேட்ச் தேஷ்பாண்டே விக்கெட் எடுத்த மாதிரி 3 விக்கெட் எடுத்தாருன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா மேபி நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, திடீர்னு 3 விக்கெட் எடுத்தாருன்னா. ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன், சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.